மாங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பொரியல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டா 2 கப். இப்போ நம்ம மாங்காய் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா ஆயில் அதிகமாக சேர்த்தா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சை கடலை பருப்பு சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல லைட்டா வதக்கிக்கலாம். இப்போ கரெக்டா 2 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க தோலோட கலர்ஸ்லாம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே இது 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரெக்டா 2 நிமிஷம் போல இருக்கு. இது நல்லா வதங்கிடுச்சு. நீங்க இதுக்கு மேல வதக்குனீங்கன்னா இது சாஃப்டா மாங்காய் பச்சடி மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், நம்ம மாங்காய் பொரியல் ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஜாலியா சாப்பிடலாம். நம்மளோட மாங்காய் பொரியல் ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். See you friends.